பொண்ணுங்களை பத்தி உனக்கு தெரியும், தனத்துக்கு தெரியாது. நீதான் எதமா பதமா எடுத்து சொல்லணுமா? நான் வர சம்பந்தி. என்ன சம்பந்தி அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? ஊர்ல நிறைய வேலை இருக்குது. இங்க நடந்ததை பத்தி நீங்க ஒன்னும் இல்லைங்க, எனக்கு எல்லாமே புரியுது. நான் வரேம்மா, உடம்ப பாத்துக்க. வாங்கப்பா. வேணா நிர்மலா, உனக்கு எதுக்கு சிரமம்? பரவாயில்ல அண்ணி, சிரமம் இல்லாத வேலையா கொடுங்க. சரி, உனக்கு ஒரு சிரமம் இல்லாத வேலையா கொடுக்குறேன். குக்கர்ல அரிசி வச்சிருக்கேன், 2 விசில் வந்த உடனே இறக்கி வச்சிரு. இது ஒரு பெரிய வேலையா? ஆமா, ஒரு விசில் கூட அதிகமாயிடுச்சுன்னா சாதம் குழஞ்சு போயிடும். அப்புறம் உங்க அண்ணன் என்னதான் திட்டுவாரு. நான் வெளியில துணி துவைச்சிட்டு இருக்கேன். என்ன? என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, குக்கர்ல விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி வைக்கணும். ஏன், உங்க அண்ணி படிச்ச பள்ளிக்கூடத்துல அதெல்லாம் சொல்லி கொடுக்கலையாமா? இல்ல, அண்ணி ஒரு வேலையா வெளியில போயிருக்காங்க. நான் தான் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னேன். சரி, ஒரு சின்ன சந்தேகம், அது உன்னதான் கேட்கணும். நாம பணம் கேட்ட உடனே அவ்வளவு பணத்தை தந்தாரு, அந்த தரகரால எப்படி முடிஞ்சது? தெரியலையேம்மா. இத்தனை நாளும் அந்த ஆள் கையில பணம் இல்லாத மாதிரி நம்ம கிட்ட படம் காமிச்சுக்காரு. ஏண்டி, ஆனானப்பட்ட மாணிக்கத்தாலி செல்வத்தாலுமே இந்த பணத்தை பொருட்ட முடியல. 1.5 எனக்கு தரகர் வேலை பாக்குறவரு எப்படி இவரால இவ்வளவு பணத்தை பொருட்ட முடிஞ்சது? அந்த தரகரு சாதாரண ஆள் இல்லடி. 4 பொண்ணுங்களை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமும் நாம கேட்ட பணத்தை கொடுத்திருக்காருன்னா கண்டிப்பா அந்த ஆள்கிட்ட ரொக்க பணம் இருந்திருக்குடி. ஆனா பாடுறதெல்லாம் பாரு, பஞ்ச பாட்டு. என்னவோ பெருசா கஷ்டப்படுற மாதிரி காட்டிக்கிறாரு. அந்த ஆளு ரொம்ப செழுமையாவே இருந்திருக்காரு. சரியான ஆளாத்தான் இருந்திருப்பாரு போல. இத்தனை நாளும் அவர்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு மூச்சாவது விட்டுருப்பாரு அந்த ஆளு. சரியான அமுக்குனிடி அந்த தரகரு. சரி சரி, நீ வேலையை பாரு. நான் வெளியே போயிட்டு வரேன். அப்பா, என்னப்பா நீங்க? நாங்க வரலப்பா. பவனி, நானே முதல்ல அங்க உன்னை கூட்டிட்டு போவேண்டான்னு தான் நினைச்சேன். சம்பந்தியம்மா நீ வரணும்னு அவ்வளவு வற்புறுத்தி சொல்லும் போது போல நல்லா இருக்குமாமா. அவங்க என்னமோ சொல்லிக்கிட்டோம்ப்பா. எனக்கு அந்த வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. பவனி, நான் சொல்றேன்ல, வாமா, அப்பாவுக்கா வாமா. அதான் சொல்றேனேப்பா, எனக்கு சங்கடமா இருக்குன்னு. அங்க யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அப்புறம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அப்படி யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்கம்மா. உனக்கு சங்கடமா இருக்குன்னு தெரிஞ்சா நான் உன்னை கூட்டிட்டு போவேனா? இது உனக்கு தெரிய வேணாம்? ஏமாமா, பவானி தான் சங்கடப்படுது இல்ல, அதையே வற்புறுத்தணும். இது தேவையில்லாத சங்கடமாப்ல. வயசு பொண்ணு வீட்டுல இருந்தா 4 பேர் கல்யாணம் பேச வந்துதான் போவாங்க. அவங்க எல்லாம் பார்த்து சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? அவங்க வந்தாங்க, கேட்டாங்க, நம்ம மறுத்துட்டோம், அதோட தீர்ந்த விஷயம். அப்பா, அங்க செல்வம் மாமா இருப்பாரு. அவர் மூஞ்சில நான் எப்படிப்பா முழிக்கிறது? பவானி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த விஷயத்துல செல்வம் தம்பிக்கே இஷ்டம் இல்ல. அவங்க அளவுக்குள்ள வந்ததும் அவருக்கு தெரியாம வந்திருக்காங்க. இதுக்காக அவர் அவங்களை கடுமையா கோச்சிட்டு இருக்காரு. யார கேட்டு போனீங்க? பைத்தியக்காரத்தனமா இருக்குது, அது சின்ன பொண்ணு, படிக்கிற பொண்ணு, அப்படி இப்படின்னு. அதனால அவரால உனக்கு எந்த சங்கடமும் வராதுமா. பாரு, நீ எங்கூட வா. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தாவே நீ காட்டிக்கிறாத. அப்படி உனக்காக சங்கடம் வந்துச்சுன்னா நான் பக்கத்துல இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நான் வரேன். அப்படி சொல்லு, இதான் நல்ல பொண்ணு. போமா, கிளம்பு. போ. கோபி வீட்டுக்கு போனீங்களா? போனேம்மா. விஜய் எப்படி இருக்கா? நல்லா இருக்கு.
தனா நீ அங்கதான் இருக்காங்களா? ஆமாங்க. ஏன்? இல்ல இத்தனை நாள் அங்க இருக்காங்க, ஆனா ஒரு தடவை கூட லீலா வந்து பாக்கணும்னு உங்களுக்கு தோணலையே? அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்க. பாவம் போஸ பாத்துக்கணும் இல்லையா? இப்பதான் அவன் காமாலையில கடந்து எந்திரிச்சிருக்கான். பத்தியம் எல்லாம் வைக்கணும், குழந்தை வேற இருக்குது இல்லையா? நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. பவானி அக்கா நல்லா இருக்கு. என்ன உச்சி கொட்டுற? அக்கா, அப்பா கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன் தவிர எனக்கு அந்த வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அங்க எதுவும் நடக்காது. செல்வம் அம்மாவை பாக்குறதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கும்க்கா. பவானி, உனக்கு செல்வத்தை பத்தி தெரியாது. செல்வத்தோட மனசுல இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான எண்ணம் எல்லாம் துளி கூட இருக்காது. ஆமா பவானி, அவரோட அம்மா ஏதோ பைத்தியக்காரத்தனமா பேசினதை வச்சு அவரை நீ தப்பா நினைக்க கூடாது. இந்த மாதிரி கல்யாண பேச்செல்லாம் செல்வத்துக்கு நிச்சயமா பிடிக்காது. நீ வேணா போய் பாரு. உன்னை பார்த்த உடனே உன் படிப்பை பத்தி விசாரிப்பாரு. மேற்கொண்டு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்பாரு. அப்படியே ஒரு வீட்டுல உள்ள ஆளுங்க கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா கூட அவங்கள உண்டில்லன்னு பண்ணிடுவாரு. நீ தைரியமா போ. சரிக்கா. சரி, பேக்ல எடுத்துக்கோ. சரியான கிறுக்கு பயலா இருக்கேடா. எப்பேற்பட்ட சந்தர்ப்பம்! அந்த போஸ பழி வாங்கறதுக்கு அருமையான வாய்ப்பு கிடைச்சும் எல்லாத்தையும் சொதப்பிட்டேடா. என்ன பண்ண சொல்ற? ஃபுல் டென்ஷன்ல வந்து சவுண்ட் விட்டேன். எப்பவுமே ஒண்ணுக்கு பத்தா பேசுற அந்த தன பொண்ணு அன்னைக்குன்னு பார்த்து எதுவுமே பேசலையே. எப்படா முடியும்? ரெண்டு பெருசுங்க இருக்கிறப்பா. அப்பா இருக்கும்போது தனா கோவப்பட்டு பேசாதல்ல, அடக்கிதானே வாசிக்கும். கரெக்டா சொன்ன. பெரிய யுத்தமா நடக்க வேண்டிய சண்டை ரெண்டு பெருசுங்க இருந்தனால சப்புன்னு அடங்கி போச்சு. அந்த ரெண்டு பெருசுங்களை வந்து நம்ம கனவுல மண்ணள்ளி போட்டுருச்சுங்க. ஏண்டா, இப்பேற்பட்ட சந்தர்ப்பம் உனக்கு மறுபடியும் கிடைக்குமா கிறுக்கு பயல? சரியா, அதை விடு. இப்போ இதுல நமக்கு சாதகமான மேட்டர் ஏதாவது இருக்கா? இருக்குடா, சூப்பர் மேட்டர் இருக்கு. இந்த கார்மெண்ட்ஸ்ல நானும் ஒரு பார்ட்னர் அந்த போஸ் ஆணவமா உங்ககிட்ட சொன்னால அது போதும். அதை வச்சே கோபியோட மனசை ஈஸியா மாத்திரலாம். என்ன ஒண்ணு, இந்த மேட்டரை உங்க அப்பா முன்னால ஓபன் பண்ணாம முன்னாடியே என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, சூப்பர் மாஸ்டர் பிளான் கொடுத்துருப்பேன். அதை ஒர்க் அவுட் பண்ணி பல புதிய மாற்றங்களே ஏற்படுத்தியிருக்கலாம். நீ தான் எல்லாத்தையும் கெடுத்துட்ட. எனக்கு ஒரு டவுட். என்ன? நானும் ஒரு பார்ட்னர் தான் போஸ் சொன்னதை வச்சு எப்படி போஸுக்கு எதிராக கோபி திரும்ப போற? அவன் சொன்னது உண்மைதானே? அதுதான்டா உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். விஷயம் என்னமோ உண்மைதான், ஆனா அது சொன்ன விதம். ஆணவங்கிற ஒரு வார்த்தைய வச்சு கோபியோட மனசை ஈஸியா மாத்திரும். என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்கு. அதை வச்சு போஸை தனத்தையும் ஈஸியா வெளியேற்றிடலாம். என்னடா ஐடியா? சொல்லணும் மாப்ள. சொல்றேன். பேசாம ஒரு வைர நெக்லஸ் எடுத்து தனத்தோட பெட்டியில வச்சிருவோம். காணாம போச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஹால்ல நிப்பாட்டி எல்லாத்தோட பெட்டி செக் பண்ணுவோம். அப்ப தனத்தோட பெட்டியில் வைர நெக்லஸ் இருக்கும். அவளுக்கு திருடிங்கிற பட்டம். அவளோட போஸையும் ஈஸியா விளைத்திடலாம். எப்படி இருக்கே ஐடியா? பின்னிட்டு மாப்ள, நான் கூட உன்னை நம்ம கூமுட்ட நினைச்சேன். சூப்பர் ஐடியா பிடிச்சிட்டியே. ஆமாண்டா, அந்த போஸையும் தனத்தையும் வெளியேற்றுறதுக்கு இதுதான்டா சூப்பர் மேட்ரு. ஓகே, கமிங் டு த பாயிண்ட். இந்த விஷயத்தை நாம உடனடியா செயல்படுத்தி ஆகணும். தனம் பெட்டியில நெக்லஸ் வைக்கிறது பெரிய பொறுப்பு. அதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு களத்துல நானே இறங்கிறேன். ஓகே, நெக்லஸ் காணும்னு சொல்லி சத்தம் போட்டு ஊரை கூட்டி டிராமா போடுறது என்னோட பொறுப்பு. சத்தம் போட்டு ஊரை கூட்டுறதுல எனக்கு ரொம்பவே அனுபவம் இருக்கு. பின்னி எடுத்துருவேன். நெக்ஸ்ட். ஓகே ஓகே. என்ன மாப்ள, நீயா சிரிக்கிற? அது வேற ஒண்ணு மாப்ள, இங்க வா. ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி அதை தீவிரமா டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை பகுதி பகுதியா பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு பொறுப்பை ஒப்படைச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ற விஷயத்துல நாம 3 பேருமே ரொம்ப டெவலப் ஆயிட்டோம். அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமாடா, கிட்டத்தட்ட நம்ம 3 பேரும் ஒரு கொரில்லா பட ரேஞ்சுக்கு உருவாயிட்டோம். கொரில்லா படம் என்ன? அது ஒண்ணு மாப்ள, கொரில்லா இருக்கிற படம் கொரில்லா படம். இப்ப நம்ம படையில நீ இருக்கல. அப்படியா?
டிஸ்கஷன் பாதியில திசை மாதிரி போகுது. கம் டு தி பாயிண்ட். சாரி, உணர்ச்சி வசப்பட்டு நான் பெருமிதத்துக்கு ஆழ்ந்துட்டேன். இப்ப நாம 2 ஸ்டேஜுக்கு ஆட்களை நியமிச்சிருக்கோம். ஸ்டேஜ் நம்பர் 1, வைர நெக்லஸை கொண்டு வந்து தனத்தோட பெட்டியில வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. சரி சரி. நம்பர் 2, நெக்லஸை காணணும் கத்தி ஊற கூட்டுறது லட்சுமணன் பொறுப்பு. நம்பர் 3, வைர நெக்லஸை கொண்டு வந்து பொறுப்பா என்கிட்ட ஒப்படைக்கிறது. குமார், மீதி இருக்கிறது சிவராம ஒருத்தன் தான். அவன் என்ன பண்றான், வைர நெக்லஸை கொண்டு வந்து உன்கிட்ட கொடுக்குறான். நீ என்ன பண்ற, அதை வாங்கி தனத்தோட பெட்டியில வைக்கிற. ஓகே ஓகேவா? ஓகே. டேய், நாம 3 பேரும் இந்த திட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு உறுதிமொழி எடுத்துக்கணும்டா. சிவராமா, நாம இப்ப தயார் நிலையில இருக்க மிகப்பெரிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம். இத எப்ப நிறைவேற்ற போற? ஏண்டா சகல, ஒரு பிரமாதமான திட்டத்தை போட்டு அதுல ஜெயிச்சு வெற்றி பொண்ணாக சிந்த வேண்டிய நேரத்துல ஏன்டா அப்படி டல் ஆயிட்ட? அது இல்ல சகல, நம்ம வீட்டுல யார்கிட்ட வைர நெக்லஸ் இருக்கு? அட ஆமா, இத நான் யோசிக்கலையே. என் பொண்டாட்டி தங்க நகையை கூட அடமானம் வச்சு 6-7 மாசம் ஆச்சு. ஈஸ்வரி கவரிங் நகையை தான் போட்டுட்டு இருக்கா. டேய் குமார், என்னடா ராஜுவோட நிலைமை அதான். சும்மா கவரிங்க போட்டு கவர் பண்ணிட்டு இருக்கா. ஏண்டா கூமுட்ட, நம்ம வீட்டுல யார்கிட்டயுமே வைர நெக்லஸ் இல்லையேன்னு சொல்லி சொல்லும் போது யோசிக்க வேண்டாம். ஏன் நான் சொல்லும் போது நீ கேட்டுக்கலாம்ல? ஓகே, வெள்ளி டம்ளர் அது கூட இல்லையடா. அப்ப பட்டுப்புடவை காணாம போச்சுன்னு பிளான மாத்த வேண்டியதா? அதெல்லாம் முடியாது. நான் பார்த்த படத்துல வைர நெக்லஸ் வச்சுதான் பிரச்சனை பண்ணாங்க. அதைத்தான் நாமளும் பண்ணணும். இல்லைன்னா நம்ம திட்டம் பிளாப் ஆகி போயிடும். ஓகே ஜென்டில்மேன், லெட் அஸ் ட்ராப் தி பிளான். நாம இந்த திட்டத்தை தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை பத்தி அப்புறமா யோசிப்போம். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். கம் ஆன். தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் சூடு பிடிச்சிருச்சு போல இருக்கு. எந்த அலைன்ஸ் வரும்னு எதிர்பார்க்கறீங்க? ஏன் விஜய்? எது வந்தா என்ன, நம்ம வீட்டு வேலை நம்ம தான் செய்யணும். அந்த பிரச்சனை எனக்கு இல்ல, அதான் வீட்டுக்காரர் இருக்காரு. பாத்தியா, இது பேப்பர் வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம மேல போய் புறணி பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். என்னடா பொழப்பு இது, மானங்கட்ட பொழப்பு. தேவைதான் இது. உட்காந்து ஓசி சோறு சாப்பிடறவங்களுக்கு இவ்வளவு இருக்க கூடாது. வாமா, மெதுவா வா. வாங்க சரோ, வா பாக்கா. வாமா பவானி, வா. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் நடக்கல. சாதாரணமாவது வரலாம்ல. நான் என்ன சிங்கமா புலியா என்ன பார்த்து பயப்படுறதுக்கு? சச்சா, ரெண்டும் இல்ல அத்தை. அப்ப மூணாவது என்ன கரடியா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல அத்தை. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னா எதுக்குமா ரவி வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்ட? அதெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. லீலாக்காவை பார்க்க போயிருந்தேன், அப்படியே அங்கேயே இருந்துட்டேன். சரி சரி, நான் கூப்பிட்டதுக்காக இந்த அளவுக்காவது வந்தியே, அதுவே பெரிய விஷயம். உள்ள போய் உட்காருங்க, நான் என் கையால உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். கூட்டிட்டு போமா சாரோ, போங்க. உட்காரு. நட்ராஜ், வா 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 வா. ஏய் நட்ராஜ், யார் வந்திருக்கா பாரு. உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஏய் சித்தி பாருடா, சாக்லேட். வா பவானி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நிர்மலா, இப்படி வாமா. ஏமா அப்படி கண் கலங்குற? அழாதம்மா. ஏன் அழற? பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சுல்ல. மாமா, நீங்க எனக்கு உதவி பண்ணணும்னு கொஞ்சம் கூட அவசியமே இல்ல. ஆனா பண்ணிருக்கீங்க. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல மாமா. என்னம்மா இது? இத போய் இப்படி பேசிட்டு இருக்கிற? இது ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா.
நிச்சயமா பெரிய விஷயம் தான் மாமா. இந்த முறை எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க. என் புருஷன் என்னன்னா என்ன புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்காம என் குடும்பத்தையும் மிரட்டுற மாதிரி நடந்துக்கிறாரு. நீங்க மட்டும் சமயத்துக்கு உதவி பண்ணாட்டி என்ன நடந்திருக்குன்னு யோசிக்கவே முடியல மாமா. இத பாருமா, ஆண்டவன் நமக்கு இந்த மாதிரி சோதனை எல்லாம் கொடுக்கறதே எல்லா மனுஷங்களையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நான் அப்படி என்னமா செய்துட்டேன்? நீ என் மகன் மாதிரி தாம்மா. அதுவும் வாயு வயிறமா இருக்கிற உனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது. அதனால நீ உணர்ச்சி வசப்படக்கூடாதுமா. சரி மாமா. அவர் வேற புது வீட்டுக்கு பால் காய்ச்சணும்னு சொல்லிருக்காரு. ஒரே டென்ஷனா இருக்கு மாமா. என்னம்மா டென்ஷன்? நல்ல காரியம் தானே? இல்ல மாமா, இந்த வீட்ல எனக்கு எல்லாம் உதவியா இருக்காங்க. அங்க போனா நான் தனியா தானே இருக்கணும். போக போக பழகிடுமா. சரிங்க மாமா, ஆனா நீங்க கண்டிப்பா பால் காய்ச்சறதுக்கு வரணும். அடடா, ஊர்ல நிறைய வேலை இருக்குதுமா. நான் உடனே போகணும், இல்லன்னு வரமாட்டேன். நான் இல்லாட்டி என்னமா, அம்மா இருக்கிறாங்க, அண்ணம்மா இருக்கிறாங்க, அண்ணி இருக்கிறாங்க, எல்லாம் ஜமாச்சிருவாங்க. இந்தாம்மா பவானி, காஃபி எடுத்துக்க. எடுத்துங்க சம்பந்தி. என்ன சொல்ற நிர்மலா? பால் காய்ச்சறதுக்கு என்னையும் வர சொன்னாங்க. ஊர்ல நிறைய வேலை இருக்குதுன்னு. வாங்க தம்பி. வாங்க மாமா. அட வா பவானி. வயிற்று பிள்ளைக்காரி இவளை இங்க வச்சு நாங்க பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த விவசாய கட்ட மனுஷன் என்னன்னா தனி கொடுத்தன போயே ஆகணும்னு ஒரேடியே குதிச்சுக்கிட்டு இருக்காரு. இவ ஒத்த ஆளா இருந்து சிரமப்படுவாளேங்கிற அக்கறை கொஞ்சம் கூட இல்ல. நம்மளால தடுத்து பேசவும் முடியல. அந்த ஆள் புத்திக்கு எதையாவது இடக்கு முடக்க பேசிக்கிட்டே இருக்காரு. ஏமா, நீ வந்து எனக்கு ஹெல்ப்பா இருக்க கூடாதா? இருக்கலாண்டி, மருமகன் யதார்த்தமான ஆளா இருந்தா இருக்கலாம். ஆனா நமக்கு வந்து வச்ச மருமகன் தான் உலகத்திலே இல்லாத ஆளாச்சே. என்ன எல்லாம் வீட்டுக்குள்ள விடுறாரோ என்னமோ. ஏமா அந்த மாதிரி எல்லாம் பேசுற? உண்மையை தாண்டி சொல்றேன். அவரு என்ன சொல்வார் தெரியுமா? நீ நாகரிகமா இல்லாத பொம்பளை எதுக்கா இங்க வந்து உக்காந்துருக்கேன்னு கேட்பாரு. சரியான தீர்க்கோசு பிடிச்ச மனுஷன். அம்மா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது, சரியா போயிடும். என்னமோ நீங்க சொல்றீங்க சம்பந்தி, எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. பவானி, ஏன் என்ன பார்த்த உடனே வெளியே ஓடி வந்துட்ட? அது வந்து மாமா. சரி பரவாயில்ல. எக்ஸாம்ஸ்ல எப்படி பண்ணிருக்க? நல்லா பண்ணிருக்கியா? நல்லா பண்ணிருக்கேன் மாமா. வெரி குட். உங்க வீட்லயே நீ தான் ரொம்ப நல்லா படிப்பேன்னு அண்ணி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த வாட்டி அதை ப்ரூவ் பண்ற மாதிரி மார்க்ஸ் வாங்கணும். வாங்கிடுவேல? வாங்குவோம் மாமா. ஏன் சொல்றேன்னா, இப்போ உனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் படிப்பு தான். அதை தவிர வேற எதுலையுமே உன் சிந்தனை இருக்கக்கூடாது. உன் புத்திசாலித்தனத்தை எக்காரணத்தை கொண்டும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நீ நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தா தான் நல்ல ஒரு காலேஜில் சேர்ந்து மேற்கொண்டு நிறைய படிக்கலாம், இல்லையா? எனக்கும் அந்த ஆசை தான் மாமா. குட், அப்படிதான் இருக்கணும். எதுக்கு சொல்றேன்னா, இந்த பெரியவங்க சில சமயங்கள்ல சில விஷயங்களை நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. அது நமக்கு ஏத்துக்கும்படியா இல்லைன்னா நம்ம நிலைமையை நாம தான் அவங்களுக்கு தெளிவா விளக்கி சொல்லணும். நமக்கு என்ன தேவை அப்படிங்கறதுல நாம தான் கிளியரா இருக்கணும். இப்போ உனக்கு தேவை படிப்பு, படிப்பு மட்டும்தான். அதுல நீ கிளியரா இருக்கல? ஆமா மாமா. அதை எப்பவுமே மனசுல வச்சுக்க, புரியுதா? ஏன்னா நடுவுல எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்து ஏதோ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உளறிட்டு போயிருக்காங்க. அவங்க அப்படி செய்ய போறாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவங்கள அங்க வந்து அந்த விஷயத்த பேசுறதுக்கு நான் அனுமதிச்சிருக்க மாட்டேன். இருந்தாலும் அது உன்னை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும், எந்த அளவுக்கு நீ அதனால குழம்பு போயிருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இது என் சம்மந்தத்தோட நடக்கல, இருந்தாலும் என் சம்பந்தமா நடந்திருக்கு. அதனால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் சாரி.
சேச்சே என்ன மாமா நீங்க? இல்ல அப்படி இல்ல பவானி, அம்மாலாம் ரொம்ப பழைய காலத்து ஆளுங்க. அதுலயே அம்மாவை பத்தி உனக்கு தெரியுமே, கொஞ்சம் கோளாறு பிடிச்சவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குன்னா அவளை உடனடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து செட்டில் பண்ணிட்டோம், அவ்வளவுதான் தெரியும். மற்றபடி வேற எதுவும் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது நீ படிச்சு முடிச்சு உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் உருவாக்கிக்கிட்டு ஒரு தெளிவான சிந்தனையோட ஒரு மெச்சூரிட்டியோட முழுக்க முழுக்க நீ டிசைட் பண்றதுதான். புரியுதா? புரியுது மாமா, ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அம்மா ஏதோ தெரியாதனமா பேசினாங்கிறதுக்காக நீ என்ன பார்த்துட்டு அமைதியா ஒதுங்கி போறது, தலையை குனிஞ்சிட்டு போறது, இதெல்லாம் வேண்டாம். என்ன? ஏன்னா நீ அப்படி செஞ்சினா அப்புறம் செல்வத்தை பார்த்து பவானி வெக்கப்பட்டுட்டு போறா அப்படின்னு அதுக்கு ஒரு புது கதையை உருவாக்குவாங்க. என்ன வேணாலும் பேசுவாங்க, உனக்கு தான் தெரியும்ல. அதனால நீ என்கிட்ட எப்பவும் போல சகஜமா பேசு, தைரியமா பேசு. என்ன நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைக்கலாம் பவானி, புரியுதா? மற்றபடி இவங்களோட வளரெல்லாம் நீ மைண்ட்ல வச்சுக்கவே வச்சுக்காத. முதல்ல தூக்கி தூரம் போடு. உன் சிந்தனை எதுவோ அதுல தெளிவாரு. ஓகே? தேங்க்ஸ் மாமா. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? இல்ல மாமா, ரொம்ப குழம்பி போயிருந்தேன். இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்புறம் நான் தெளிவாயிட்டேன். இப்போ ரொம்ப கிளியரா இருக்கேன். லீலாக்கா கூட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அத்தைய வச்சு நம்ம செல்வத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணக்கூடாது, அவருக்கு இந்த கல்யாண பேச்செல்லாம் பிடிக்காது, அவர் ரொம்ப நல்லவர்னு சொன்னாங்க. உன்னை பத்தி அவர் மனசுல துளி கூட வேற எந்த மாதிரி எண்ணமும் இருக்காதுன்னு சொன்னாங்க. அது 100க்கு 100 கரெக்ட் மாமா. லீலாக்கா உங்களை பத்தி சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்க. கொஞ்சம் ராஜா ஓடு 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 ஓடோ. நடராஜா இங்க வா. ஓடியா ஓடியா ஓடியா. இன்னைக்கு சித்தப்பா உனக்கு குரங்கு கதை சொல்ல போறேன். இந்த செல்வம், 2 பேரும் என்னடா எதுவும் பேசாம இருக்கீங்க? என்னத்தமா பேசாம இருக்கோம்? நாளைக்கு நம்ம நிர்மலா தனி கொடுத்தன போறாள்ல, மறந்துட்டீங்களா? ஏண்டா தனி கொடுத்தன போக போற பொண்ணுக்கு பாத்திர பண்டை எடுத்து கொடுத்து சீர்சனத்தை செய்ய வேண்டாமா? அதை நீங்க 2 பேரும் மறந்தே போயிட்டீங்களா? நாம ஒண்ணு நிர்மலாவை தனி கொடுத்தன வைக்கலையம்மா. சந்தோஷ் தானே பிரச்சனை பண்ணிட்டு போனாரு. ஏய், அவர் தனியா போறாரோ இல்ல நாமளே பார்த்து வைக்கிறோமோ, ஆனா முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னடா மாணிக்கம்? என்னமா முறைகிறேன்னு? மாப்பிள்ளை விஷயத்துல எது முறைப்படி நடந்திருக்கு? இது முறை தவறாம நடக்கணுங்கிறதுக்கு. ஏண்டா மாணிக்கம், எப்பவுமே செல்வம் தான் ஏடா கூடமா பேசிட்டு இருப்பான். இன்னைக்கு உனக்கு என்னடா ஆச்சு? நீ என்னமோ அவன மாதிரியே பேசிட்டு இருக்க. கூடவே இருந்து எல்லாத்தையும் பாக்குறீங்க, நான் எதுக்கு எரிச்சப்படுறேன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னங்க நீங்க? உங்க எரிச்சலும் கோவமும் இப்ப முக்கியம் கிடையாது. பாவங்க நிர்மலா, இவ்வளவு வருஷம் நம்ம கூடயே இருந்து பழகிட்டா, இப்ப தனி கொடுத்தனும் போறா. அவளோட மனசு கோணாம அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் முறைப்படி நம்ம செஞ்சுதாங்க அனுப்பி ஆகணும். நல்லா சொல்லுமா, இவங்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லு. ஆம்பளை பயலுங்கிறது சரியாதான் இருக்கு. ஆமா, நிர்மலாக்கு செய்யறத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா எல்லாத்தையும் முறைப்படி சந்தோஷமா செய்யற அளவுக்கு நம்ம மாப்பிள்ளை நம்மள வச்சிருக்காரு. இத பாரு, நீ என்ன எனக்கு தெரியாத புது சங்கதியா சொல்லி கொடுத்துட்டு இருக்க? எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதாண்டா இருக்கு. அதுக்காக நம்ம கடமையில இருந்து அப்படியே ஒதுங்கிட முடியுமா? செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுதானடா ஆகணும். என் நிர்மலா, அந்த சீட்டை கொடு. என்னெல்லாம் வாங்கணுமோ இந்த பேப்பர்ல எழுதி இருக்கு. இத போய் வாங்கிட்டு வர வழிய பாரு. இந்தா. யார் எழுதின லிஸ்ட் இது? நான் சொல்ல சொல்ல நிர்மலா தான் எழுதுனா. ஏன்? சும்மா தான். அண்ணே, அந்த லிஸ்ட்ல காஃபி ஃபில்டர் ஒன்னும் ஃபிளாஸ்க் ஒன்னும் விட்டு போச்சு, அதையும் மறக்காம வாங்கிட்டு வந்துருனே. இத பாருடா, காலையில நாம எல்லாரும் பால் காய்ச்சறதுக்கு போனோம். மா, முறைப்படி என்னெல்லாம் வாங்கணுமோ பாத்திர பண்ண எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துறேன். நீங்க போயிட்டு வாங்க. எங்களை எதுக்காக வர சொல்றீங்க? ஏண்டா என்னாச்சு? நீங்க வராம எப்படிடா? என்னமா பேசுற நீ? சந்தோஷ் நம்ம கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட சரியா பேச மாட்டேங்கிறாரு. நாம எப்படி வாங்க போறது? எப்போ அட்லீஸ்ட் கிண்டல் பண்ணியாவது பேசுவாரு. இந்த விஷயத்துக்கு அப்புறம் டோட்டலா பாராமுகமா இருக்காரு. எந்த மூஞ்சி வச்சுட்டு அங்க போய் நிக்க சொல்ற? நம்மள ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல.
நாளைக்கு நம்ம அங்க போனா முகத்தை கொடுத்து பேசுவாரா இல்லையான்னு கூட தெரியாது. எப்படி போறது? டேய், நாம பொண்ணை கொடுத்தவங்கடா. சமயத்துல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரத்தான் செய்யும். அதுக்கு நாம தாண்டா தனிஞ்சு போனோம். மகளை கட்டி கொடுத்துட்டு நாம விரோதம் பாராட்டணும்னா அது நம்ம பிள்ளைக்கு தாண்டா கஷ்டம். அதுக்காக வாங்கன்னு கூட கூப்பிடாத இடத்துக்கு எப்படிமா போய் நிக்க முடியும்? டேய், நின்னு தாண்டா ஆகணும். உனக்கு உன் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற அக்கறை இருந்தா நின்னுதான் ஆகணும். யோசிக்கவே எரிச்சலா இருக்கு. ஏங்க, இது இன்னையோட போற விஷயம் இல்லைங்க. நாளைக்கு நிர்மலாவுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா தாய் மாமங்கிற ஸ்தானத்துல நீங்க 2 பேரும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கும். இன்னைக்கு நீங்க பால் காய்ச்சறதுக்கு போலனா நாளைக்கு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அங்க போவீங்க? நிர்மலா எப்படி வேணாலும் போட்டோன்னு நம்மளால ஒதுங்கிக்க முடியுமா? பாரு, உன் பொண்டாட்டி அளவுக்கு கூட உனக்கு யோசனை இல்லாம போயிடுச்சே. நாம பொண்ணை பெத்து அவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கோம். சமயங்கள்ல அவர் கோபதாபங்களுக்கு நம்ம பொறுத்து தாண்டா போகணும். என்னை விடவா நீங்க 2 பேரும் ரோஷக்காரங்க? நானே பல விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு மண்ணு விழுகிக்கிட்டு அங்க போகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்னடா வந்துச்சு? ஆமாமா, மானம் ரோஷம் இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு எவ்வளவுதான் தரக்குறவா பேசினாலும் தாறுமாறா பேசினாலும் அங்க போய் நிக்கணும். ஆமாண்டா, நம்ம பொண்ணுக்காக மான ரோஷத்தை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுதாண்டா ஆகணும். ஆமாமா, பாவம் இப்ப சிதம்பரம் மாமா இல்ல, அந்த மாதிரி தானே. தெரிஞ்சு தெரியாம தற்செயலா வேணும்னு பல விதமா அவர் நம்மளை அவமானப்படுத்துவாரு. நாம கேட்டுக்கிட்டு போய் இங்க நிக்கணும். டேய், இதுதான் சாக்குன்னு பேசுற மாதிரி தெரியுது. பேசுங்கப்பா. நீங்க 2 பேரும் என்ன வேணாலும் பேசுங்க, கோவப்படுங்க. ஆனா என் மகளோட வாழ்க்கையில உங்க கோபத்தையும் எரிச்சலையும் தயவு செஞ்சு காமிச்சிடாதீங்கப்பா. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உண்மையிலேயே நாளைக்கு எனக்கு கடையில வேலை இருக்கு, அதனாலதான் வரலன்னு சொல்றேன். புரிஞ்சுக்கிறியா? விட்டு தள்ளுங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். செல்வம், நீ கடைக்கு போ, உனக்கும் சேர்த்து நானே வாங்கி கட்டிட்டு வரேன். காலிங் பெல் இருக்குல்ல, அதை அடிக்காம நோய் நோய்னு தட்டிக்கிட்டு. என்ன மாப்ள, சாமி படம் விளக்கு ஒண்ணுமே காணோம்? நிர்மலா, இது ஏன் வீட்டுக்கு பால் காய்ச்சற விசேஷம். இங்க ஏன் ஸ்டைல்ல தான் நடக்கும். அதுக்கு தான் பால்லாம் வாங்கி வச்சிருக்கேன். காய்ச்சறது கேஸ் கனெக்ஷன் இருக்கு. அப்புறம் என்ன? அது மட்டும் இருந்தா பத்தாதே. ஆமா சந்தோஷ், பால் காய்ச்சறதுங்கிறது ஒரு மங்களகரமான சம்பிரதாயம். அதுக்கு முன்னாடி சாமி படம் வச்சு விளக்கேத்தி உப்பு பருப்பு தட்டு வச்சு கும்பிட வேணாமா? இதோ பாருங்க, சாமி போட்டாவே நான் வாங்கல. அப்புறம் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இல்ல, இது முறை சந்தோஷ், கொண்டு வந்துதான் அந்த முறை செய்ய நான் வாங்கி வைக்கல, பேசாம விட்டுருங்க. கொஞ்சம் தயவுசெய்து சும்மா இருக்கீங்களா? இது நாம வாழ போற வீடு. அண்ணி, இவர் இப்படிதான் ஏதாவது ஏடா கூடமா சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் நான் எடுத்து வைக்கிறேன். நிர்மலா, என்ன அது ஜோசியக்கார வீடு மாதிரி சாமி படம் எல்லாம் கொண்டு வந்திருக்க? நான் தான் அழகா டெக்கரேட் பண்ணி பலூன் எல்லாம் கட்டியிருக்கேன்ல. வாங்க தம்பி, எப்படி சௌக்கியமா? அப்பா சந்தோஷ், அழகான வீடு, அருமையான டாய்லெட், எல்லாத்தையும் விட சிட்டிங் பொசிஷன் A1. அடடே, வாங்க சம்பந்தியமா, வாங்க 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 வாங்க. என்ன சம்பந்தி, இவ்வளவு நேரத்துக்கு எங்க போயிருந்தீங்க? டாய்லெட்ல இருந்து தான் வர்றேன். நைட் பூரா ட்ரெயின் ஜேர்னி, கண்டதையும் சாப்பிட்டு வயிறு கடாமுட்டான் ஆயிடுச்சா. அதான் அவங்க வரல. யாருமா? சந்தோஷோட சித்தி. துரத்திட்டாவல. என்னம்மா பின்ன, என் சேவிங்ஸ்ல இருந்து 50,000 ரூபாய் கொடுத்து பத்திரமா வச்சுக்கோடின்னு மைசூருக்கு போயிட்டு வந்து பணத்தை கேட்டா அது அவன் அப்பா வீட்டுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டா. ஒண்ணு அடிச்ச அடியில அவன் அப்பா வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டான். இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சேனா காசோட தான் வரணும், இல்லன்னா காலை வச்சிடுவேன்னு சொல்லிட்டேன். என்ன தம்பி சந்தோஷ், நான் பண்ணது கரெக்டான? இந்த விஷயத்துல நீங்க அப்பா மாதிரி இல்ல, பெரியப்பா மாதிரி இருக்கீங்க. எல்லாரும் வாங்க சாமி கும்பிடலாம்.
கவனிச்சிங்களா? என்னப்பா சொல்ல வர? உங்க சம்பந்தி 1000 தகுடுத்த வேலை பண்ணாலும் இந்த சாமி கும்பிட்ற மேட்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படியே அசத்திடுவாங்க போங்க. இவங்க ஆனஸ்டான ஆளுங்களோன்னு வெளியில் உள்ள ஆளுங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிடுவாங்க. ஏன்பா சாமி கும்பிடுறது வேற ஒழுக்கமா இருக்கிறது வேற, ஏன்பா இப்படி ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? என்ன நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் ரொம்ப டல்லாவே இருக்கீங்களே. ஏண்டா மாணிக்கத்து கூட ஒரு வார்த்தை கூட பேசல? எனி ப்ராப்ளம்? வாயை மூடிட்டு பேசாம இருங்க. விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன சீட் பண்ணிட்டார். மாப்பிள்ள தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஏன் புள்ள ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. பாருங்க, நீங்க வந்து சத்தம் போடாதீங்க. இது டீசன்டான பீப்புள்ஸ் இருக்க ஏரியா. பாத்தீங்களா சம்பந்தி உங்க பிள்ளை எப்படி பேசுறாருன்னு? சம்பந்தியம்மா, என் மகன் ரொம்ப அட்வான்ஸ், அவனை புரிஞ்சிக்கவே முடியாது. என் மகன் மட்டும் வேணும், ஆனா நாங்க யாரும் வேண்டாமா? வீடு தேடி வந்த என் பிள்ளைய வான்னு சொல்லி ஒரு வார்த்தை கூப்பிட வேண்டாமா? இதுதான் மரியாதையா? ஆன்ட்டி, இது என்னோட வீடு. இங்க வர்றவங்கள வான்னு கூப்பிடுறதும் கூப்பிடாது என்னோட இஷ்டம். இதோ பாருங்க, இது உங்க மக வீடு. நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போகலாம். அந்த விஷயத்துல நான் உங்களை தடுக்க மாட்டேன். ஏன்னா உங்க ஃபேமிலியோட சேர்ந்தாலும் உங்க புத்தியெல்லாம் எனக்கு வராது. மாப்பிள்ள நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியா இல்ல. இது மாதிரி ஆளுங்களை தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க. ஆளுங்களை நான் தூக்கி எறிஞ்சு பேசுறேன்னா அதுல பழம் தின்னது நீங்க, கொட்டை போட்டது உங்க பையன். அம்மா, நீங்க வர போறீங்களா இல்லையா? மாணிக்கம், ஆக்காட்டு. அத்தை வாங்க சாப்பிடலாம். வேண்டாமா அத்தை, நீங்க மருந்து சாப்பிடணும். சாப்பிடாம இருந்தா எப்படி? ஒரு வாயாவது சாப்பிடுங்க. வேண்டாமா அத்தை, நீங்க சாப்பிடாம மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா வயிறு எரியும், அல்சர் வந்துரும். என் வயிறு இப்ப எரிஞ்சிட்டு தானமா இருக்கு, தனியா வேற அல்சர் வரணுமா? என்னத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த வீட்டுக்குன்னு ஒரு சக்கரவர்த்திய மருமகனா கொண்டு வந்து வச்சிருக்கோம்ல, அந்த மனுஷன் பண்ற காரியத்தை நீயும் பாத்துட்டு தானே இருக்க. வயிறு எரியாம என்ன பண்ணும்? நீ இந்த வீட்டுல எல்லாத்தையும் பாத்துட்டு தானே இருக்க. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம எப்பவும் யாரே ஒருத்தரை குத்தம் சொல்லிக்கிட்டு எகத்தாளமா பேசிக்கிட்டு அந்த மனுஷன் பண்ண கூத்து கொஞ்சமா நெஞ்சமா? என் பிள்ளைங்க 2 பேரும் அவர்கிட்ட எப்படி நடந்துகிட்டாங்க? மரியாதையா கொஞ்சம் கூட மூஞ்சி சுளிக்காம மச்சினன்னு மதிச்சு நடந்துகிட்டாங்கல்ல? ஆமா அத்தை, அது உண்மைதான். ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க. நடுவுல பெரிய பிரச்சனை வந்து வெளியில அவரை விரட்டணும் இல்லன்னு சொல்லல. அது கூட அவர் பண்ண தப்புக்கா தானே. மறுபடியும் அந்த ஆள் கால்ல விழாத குறையா போய் திரும்ப கூட்டிட்டு வந்தோம்ல. என் பிள்ளைங்க மாதிரி மச்சினங்க அவர் எத்தனை காவடி எடுத்தாலும் அமைவாங்களா? சரி, மாப்பிள்ளையாச்சு, புது வீட்டுக்கு பால் காய்ச்சறாரேன்னு சொல்லிட்டு போன எப்படி நடந்துக்கிறாருன்னு பாத்தியா? இந்தாம்மா குழந்தை எப்படி வா. இந்தா 1000 பிரச்சனை இருக்கட்டும், விசேஷத்துக்கு வந்த மச்சனங்கிட்ட முகம் கொடுத்து பேசாம என்னமோ ஜாடையா பேசுறதும் குத்தலா சிரிக்கிறதும் என்ன பழக்கம் இது? பாவம் மாணிக்கம், அவன் வரமாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் வற்புறுத்தி அவனை வாடான்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். மனசுல கொஞ்சமாவது பழசெல்லாம் நினப்பு வேண்டாம். உக்காந்தது நின்னது, ஒண்ணுக்கு போறது கூட டாக்ஸி எடுத்துட்டு போயிட்டு நம்ம கிட்டே அதுக்கெல்லாம் காசு வாங்கினது எல்லாத்தையும் மறந்துட்டு என்னமோ இந்த நாட்டுக்கே ராஜா மாதிரி பேச்சும் தோரணையும். நாம என்ன அவருக்கு என்ன அவளை இலக்காரமாக போயிட்டோம்? பொண்ணை கட்டிக்கிட்டா அதுக்காக என்ன வேணாலும் ஆடலாமா? சரிங்க அத்தை, திரும்ப திரும்ப நீங்க அதையே பேசி உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. என்னை என்ன பண்ண சொல்ற? ஒத்த பொம்பளை புள்ளைய பெத்துக்கிட்டு அவ இப்ப புள்ளத்தாச்சியா இருக்கிறப்போ அவ கூட இருந்து பாத்துக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை ஆயி போச்சே. பாவம் என் மக ஒத்தாசிக்க கூட ஆள் இல்லாம தனியா கிடக்குறா. அவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட போறாளோ. அத்தை, நீங்க இதெல்லாம் நினைச்சு வேதனைப்பட வேண்டாம் அத்தை. நிர்மலா மேல சந்தோஷ் எப்பவும் பிரியமா தான் இருப்பாரு. ஆமா, அந்த ஆளை நீ தான் மெச்சுக்கணும். எப்ப பாரு நீ சுமாரா இருக்க, என்ன மாதிரி ஒரு ஆளு உங்க ஃபேமிலிக்கு மருமகனா வந்ததுதான் பெரிய யோகன்னு குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. அத்தை,
அதெல்லாம் சந்தோஷ் வேடிக்கையா பேசுறது. அதை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். இது மட்டுமா பேசுறாரு? உங்க அண்ணன் ஒரு காய்கறி பார்ட்டி, செல்வம் ஒரு கூறு கெட்டவன், எதுக்கு எடுத்தாலும் கேலியும் நக்கலும். அது மட்டும் இல்ல, என்ன கூட எத்தனை தடவை நிர்மலா கிட்ட உங்க அம்மா என்ன குண்டா பீப்பா மாதிரி இருக்கிறாங்க, ஓல்ட் லேடி அப்படி இப்படின்னு கொஞ்சம் கூட மாமியாருங்கிற மரியாதை இல்லாம பேசியிருக்காரு. அத்தை, இதெல்லாம் நான் இப்ப சொன்ன மாதிரி விளையாட்டுத்தனமா பேசினதுதான். பெரிய விளையாட்டு புத்தி. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆனா இப்ப பாரு, காசு விஷயத்துல மட்டும் கொஞ்சமாவது விளையாட்டுத்தனமா இருக்காரா? நிர்மலா தான் பாவம். இந்த நிலைமையில வீட்டு வேலை வேற செய்யணும். மாப்பிள்ளைக்கு அப்ப என்ன ஒரு கோட்டி பைய வேற வந்து சேர்ந்திருக்கான். அவன் மூஞ்சியும் மொகரையும் பேச்சும் சிரிப்பும் அவனுக்கு லைவ் போய் பணிவிட செய்யணுங்கிறத நினைச்சா எல்லாம் தலையெழுத்து. பத்தாத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் அந்த பொம்பளை வேற வந்துருவா மினுக்கிக்கிட்டு. அவளும் அவன் மேக்கப்பும் ஸ்டைலும். காலம் போன காலத்துல அந்த கணவனுக்கு வந்த துள்ளாட்டத்தை பாத்தியா? அவளை போய் கட்டிட்டு வந்திருக்கான். எந்த சண்டையில போய் கூட்டிட்டு வந்தானோ அவளும் அவ மூஞ்சியும். அவெல்லாம் போய் நிர்மலாவுக்கு மாமியாராம். இவ அவளுக்கு தண்ணி வெண்ணி வச்சு கொடுத்து பணிவிட பண்ணணும்னு இவ தலையில எழுதியிருக்கு. என் பிள்ளை அந்த 3 சனியன்களும் என்ன பாடுபடுத்த போறாங்களோ தெரியல. அத்தை, நான் ஒண்ணு சொல்றேன், கோச்சிக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க எல்லாரும் அவ்வளவு கெட்டவங்க இல்ல. நிர்மலாவும் எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு தலையாட்டுற பொண்ணும் இல்ல. உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியாதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசாத. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது. பொண்ணை கட்டி கொடுத்துட்டு பெத்தவங்க என்னெல்லாம் பாடுபட வேண்டியிருக்கு. நேத்தி வரைக்கும் இன்னொரு வீட்டுல இருந்தவளாச்சே அப்படின்னு கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. என்னமோ கட்டிட்டு வந்த உடனே அவளை வீட்டு வேலைக்காரி மாதிரி நினைச்சு இல்ல வேலை ஏவறாங்க. பொண்ணை பெத்துட்டாலே மரியாதையை கழட்டி வச்சிடணும்னு சொல்ற மாதிரில நடந்துக்கிறாங்க. சேச்சே சேச்சே, 2 பசங்களை பெத்து தெரியாத கஷ்டம் இல்ல ஒரு பொண்ணு விஷயத்திலேயே தெரிஞ்சிருச்சு. உங்க அப்பா எல்லாம் எப்படித்தான் 5 பொண்ணுங்களை பெத்து சமாளிக்கிறாரோ பாவம். அவர் பரவாயில்ல, யோகமான மனுஷன். வாச்ச மாப்பிள்ளைங்க எல்லாருமே அவருக்கு மரியாதை கொடுத்து தலையில வச்சுக்கிட்டு ஆடுறாங்க. எனக்குன்னு வந்து வாச்சிருக்காரு எங்கிருந்தோ சரியான திருவாளத்தான். உங்க அப்பாவுக்கு மருமக விஷயத்திலயும் சம்பந்திங்க விஷயத்திலயும் அமைஞ்ச யோகம் எனக்கு அமையாம போச்சு. அக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்க. உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உடம்புக்கு என்ன வந்தது பெருசா கேடு? ஏங்கா அப்படி சலிச்சுக்கிற? பின்ன சலிச்சுக்காம, எனக்கு மனசு சரியில்லை. விஜய், நான் லீலா வீட்டுக்கு போனோம், எனக்கு துணைக்கு வரியா? இந்நேரத்துல எதுக்குக்கா? சாயந்தரம் போனா என்ன? நான் இப்ப போனோன்றல. கோச்சுக்காதுக்கா, மாமனாருக்கு சமைச்சு போடணும். அவர் வயசானவரு, டயத்துக்கு சாப்பிடணும்ல. அப்புறமா போலாம், இல்லாட்டி நாளைக்கு போலாமே. எதுக்கு இப்படி விளங்காத்தனமா பேசிட்டு இருக்க? நான் இப்ப போனோங்கறல. சரிக்கா, நீ எப்படி போவ? அண்ணே, என்ன விஜய்? தனாக்கா ரவி மாமா வீட்டு வரைக்கும் போகணுமா? எனக்கு அவங்கள தனியா அனுப்ப சங்கடமா இருக்கு. நீங்க கொஞ்சம் விட்டுட்டு வந்துடுறீங்களா? ஏன் விஜய், கோபிதான் எனக்கு அப்பப்ப வேலை சொல்லி ஏவுமா. அவனுக்காக நான் வேலை செய்வேன். இப்ப நீயும் மெல்ல மெல்ல எனக்கு வேலை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? அது உனக்கா இருந்தாலும் பரவாயில்ல. தானா அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போறக்க நான் இது கூட போனோம். ஏன் அவங்க போக மாட்டாளோ? ஏய், நான் உன்னதானே கூட வர சொன்னேன். வந்தாவா வராட்டி போ. நான் துணைக்கு வேற யாராவது அனுப்ப சொன்னேனா? எதுக்கு எல்லாத்தையும் என்ன பாட்டு வாங்க வைக்கிற? தனியா போகணுமேங்கிறதுக்காக தான் நான் இப்ப போறேன். ஊர்ல 1000 ஆட்டோ இருக்கு, என்ன யாரும் ஒண்ணும் பண்ணிட மாட்டாங்க. சரிக்கா, போஸ் மாமா வந்தா நான் என்ன பதில் சொல்றது? நான் தனியா லீலா வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லு. அக்கா இருக்கா, நானும் கூட வரேன். தேவையில்லமா, நீ உன் மாமனாருக்கு சமையல் பண்ணி போடு. பரவாயில்லக்கா, இன்னைக்கு ஒரு நாள் நான் மாமாவை அண்ணி வீட்டுல சாப்பிட்டு சொல்லிக்கிறேன். வா போலாம். தேவையில்லமா, உனக்கு உன் புருஷ வீட்டு ஆளுங்க தான் முக்கியமா போயிட்டாங்க. அக்கா, நீ அவங்களுக்கு பணிவிட செய். என்னால அதெல்லாம் கெட்டு போயிட வேணாம்.
என்ன நீ நான் தான் வரேன்னு சொல்றேன்ல. ஒண்ணு தேவையில்லமா அக்கா சொன்ன கேள, ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? நான் தான் போறேன்னு சொல்றேன்ல. இருக்கா விடுறே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குண்ணே. சந்தோஷ் அப்படின்னா ஏதோ கிறுக்குத்தனமா தாறுமாறா பேசுவாரு, மத்தபடி மனசளவுல குறுகலான எண்ணங்கள்லாம் இல்லாதவரு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். வீடு தேடி போயிருக்கீங்க, இன்சல்ட் பண்ணி அமைச்சிருக்காரு. என்ன மனுஷன் அவரு? ஆரம்பத்திலேயே அவருக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டோம்னா நம்ம அதான் பிரச்சனை. அது கிடையாதுண்ணே. நமக்கு உறவுகளை சீரா வச்சுக்க தெரியல, அதுதான் உண்மை. காரணம் அம்மா. யோசிச்சு பாருங்க, முதல்லலாம் சந்தோஷ் நம்ம வீட்டுல வெட்டியா உட்காந்துக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசினாரு, என்னென்ன அதிகாரம் பண்ணாரு. அன்னைக்கெல்லாம் அம்மா அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. நீங்களும் பெருசா எதுவும் கண்டிக்கல. நான் ஏதாவது சொல்ல வந்தா எப்பவுமே இவன் இப்படிதான் பேசுவான்னு எனக்கு ஒரு கெட்ட பேரு. அதுக்கப்புறம் அவர் பிசினஸ் பண்ணி நஷ்டப்பட்டு நாம அது காசு கட்டணுங்கிற நிலைமை வந்த உடனே ஒரேடியா கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளினீங்க. ஒண்ணு இப்படி இல்லைன்னா அப்படி, ரெண்டுமே தப்பு தானே. சரி விடுங்க, இதெல்லாம் இப்ப பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இத்தனைக்கு அப்புறம் இப்போ நீங்க தப்பு தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர் உங்ககிட்ட பணம் கேட்டார்ல, கொடுக்க முடியாது நீங்க கண்டிப்பா சொல்லிருக்கணும்ல. அது எப்படிடா? சொந்தத்துல அப்படியெல்லாம் பேசினா உறவு முறை கெட்டு போயிடாது. இப்ப மட்டும் என்ன வாழுது, ஒரேடியால கெட்டு போச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைடா, உயிரே போனாலும் அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். பட்டா அவமானம் செத்தாலும் போகாது போல இருக்கு. இருக்கிறது ஒரு தங்கச்சி, அவளை கட்டி கொடுத்துட்டு இவ்வளவு பிரச்சனை அவமானம். பாவம்டா சிதம்பரம் மாமா, நமக்காக சுமக்க முடியாத ஒரு சுமையை சுமந்துகிட்டு இருக்காரு. முதல்ல பாவம் ஆசைப்பட்டு ஒரு நிலத்தை வாங்கியிருக்காரு. இந்த பிரச்சனைக்காக அந்த இடத்தை வித்து அந்த பணத்தை நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. செல்வம், எப்படியாவது கஷ்டப்பட்டு கூடிய சீக்கிரம் அவரோட பணத்தை திருப்பி கொடுத்துடணும்டா. உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் அது. அம்மா எவ்வளவு அவமானப்படுத்திருக்காங்க, அவர் மனசை எவ்வளவு தூரம் வேதனைப்படுத்திருக்காங்க. எதையுமே பொருட்படுத்தாம இவ்வளவு பெருந்தன்மையா வந்து உதவி பண்ணிருக்காருன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. அந்த மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு மாமனாரா வந்திருக்காருன்னா எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்குடா. அந்த விஷயத்துல ரொம்ப கொடுத்து வச்சவன். இதுல என்ன ரொம்ப வருத்தமா இருக்குன்னா, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஒரு மரியாதையை இன்னி வரைக்கும் நம்ம வீட்டுல அவர் கொடுக்கல. செல்வம், முன்னெல்லாம் எனக்கு ஒரு நினைப்பு இருந்ததுடா, பணம் காசு தான் முக்கியம், பணம் இருந்தால் எதை வேணா வாங்கிடலாம், பணத்துக்கு முன்னாடி மற்றதெல்லாம் வேஸ்ட்டுன்னு. அதுக்கு காரணம் சின்ன வயசுலேருந்து நம்ம பணத்துக்காக பட்ட கஷ்டம்தான். ஆனால் இப்போ அப்படி இல்லைடா, பணத்தை தாண்டி உலகத்தில் நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் எனக்கு இதை உணர்த்தினது சிதம்பரம் மாமா தான். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. நமக்கு இவ்வளோ கஷ்டம் வந்தா கூட சிதம்பரம் மாமாவோட நல்ல குணத்தை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க வீட்ல அத்தனை பேர் இருக்காங்க, துளி கூட மரியாதைனா என்னன்னு யாருக்குமே தெரியல. அந்த கூட்டத்துல கொண்டு போய் கொடுத்துட்டா நம்ம விஜய. சொல்ல போனா நம்ம விஜய் கூட அவங்களோட சேர்ந்துட்டா. நமக்கு தெரியாத அவங்க பவுசி கோபி ஒரு ஆளோட சம்பாத்தியத்துல குத்த வச்சு திங்கிற கூட்டம் என்னைய பார்த்து ஜாட பேசுது. என்ன கொழுப்பு இருக்கும் அவங்களுக்கு. மாமா ஒருத்தர் தான் அங்க மாங்குன்னு வேலை பாக்குறாரு, மத்தவங்க எல்லாம் தண்டச்சு ஒரு வெட்டி. மாமா அப்படி எல்லாம் வேலை பாக்குறதுனாலதான் கோபிக்கு மாமா மேல பிரியம். அதை பார்த்து மத்தவங்களுக்கு எல்லாம் பொறாம. அதனாலதான் எதையாவது சொல்லி சீண்டி விட்டுட்டே இருக்காங்க. மாமா மட்டும் பழைய மாதிரி கோவக்காரரா இருந்திருக்கணும், அவங்க கை காலம் உடைச்சு போட்டிருப்பாரு. ஆனா இப்ப பொறுமையா இருக்காரு. லீலா, விஜய் முன்ன மாதிரி இல்ல தெரியுமா? நல்ல புருஷன் கிடைச்சிட்டாருங்கிற பகவானத்துல தரங்கள் புரியாம ஆடுறா. பெரிய மகாராணி மாதிரி என்னமோ வரதும் போறதும் வேலையை வரதும். எனக்கே தாங்க முடியல அவ போடுற ஆட்டம்.
தனி ரூம், தனி கட்டில, தனி காத்தாடின சொகுசா இருக்கா? அழகர் குளத்துல இப்படி இருந்தோம். ஒருத்தர் பக்கத்துல படுத்துக்கிட்டு கை கால் மேல போட்டு தூங்குனதெல்லாம் மறந்துட்ட போல.